கைல்ஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு என்னடா சும்மா அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுனா மூர்த்தி ஒரு கட்டடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அந்நேரம் தான் அவருக்கு சுயநினைவு திரும்புது. உடனே கத்துறாரு, ப்ளீஸ் எனக்கு யாராவது உதவி செய்யுங்க, உள்ளே மாட்டிக்கிட்டே இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்னே தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு எம்பி அழுதுகிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா கையல் எழிலும் மூர்த்தியை தேடி காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கையல் எழில் நினச்சி எம்பி பெருமையாக நினைக்கிறாங்க. நீ கிடைக்க நான் 7 ஜெம்மாக புண்ணியம் பண்ணிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபுல் சப்போர்ட்டாக நீ இருக்கு, உனக்கு கைமாற நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்து என் பேர் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் எழிலும் பெங்களூர் போயிடுறாங்க. அங்கே ஃபோட்டோ காட்டி ஒரு ஆள்கிட்டையாக விசாரிக்கிறாங்க, இவர் எங்கேயும் பார்த்தீங்களான்னு. யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி சோனியா அரவல் வீட்டுக்கே போயிடுறாங்க. உள்ள செக்யூரிட்டி விட மாட்டுறாரு. ப்ளீஸ் எங்களை உள்ளே விடுங்க, ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள பார்க்க வந்திருக்கோம், எங்களை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி விடவே மாட்டுறாங்க. கடைசி சோனியா அரவல் மாடியிலேருந்து அவங்க 2 பேர்த்த பார்த்தோன்னா உள்ளே விடுங்க அப்படி சொல்லிடுறாங்க. உள்ளே வரவுமே கையில் எழில் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே தான் வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் காணான்னு சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு மனசே சரியில்லை, அதே அப்படியா தேடி கண்டுபிடிச்சி கூட்டு போயிடலான்னு இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சோனியா அரவால் சொல்கிறாங்க, நானும் சும்மா இல்லை, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், என் பிரதருக்கான எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு என் சோசியல் மீடியாவிலே நான் போஸ்ட்டு போட்டிருக்கேன், என் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், நிச்சயமாக தேடி கண்டுபிடிச்சலாம், அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வேணால் உங்கள் திருப்திக்காக வேணால் ஒரு நாள் தேடி பாருங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஷூட்டிங் நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்நேரம் அன்பு கையில் கால் பண்ணுறேன், என்னக்கா அண்ணனை பற்றி தகவல் கிடைச்சா அப்படின்னு கேட்குறேன். இன்னும் தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு உடனே போங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நிச்சயமாக நான் அவனுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் நான் சரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.